அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் அண்ட் சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை ரொம்ப லைட்னிங் பிரைட்னிங் ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம டேன் ரிமூவலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து வாரத்தில் ஒரு 3 தடவையாவது யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க 3 பொருளை கொண்டு தான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 தடவை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டேன் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இந்த ஃபேஸ் பேக் எப்படி நான் ரெடி பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல தெரியணும்னா நீங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணணும், இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 3 பொருள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து கடலை மாவு 1 ஸ்பூன், காஃபி பவுடர் 1 ஸ்பூன், அது இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபில்டர் காஃபி வேணாம், தயிர் 1 ஸ்பூன், 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தயிர் கொஞ்சமாக இருக்குது, மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா தயிர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காஃபி தூள், தயிர், அப்புறம் கடலைமா யூஸ் பண்ணியிருக்கேன். கடலைமா உங்களுக்கு எப்போவுமே தெரியும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இந்த கடலைமா யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கிற எண்ணெய் தன்மை, அப்புறம் அழுக்கு, நம்ம முகத்தில் அங்கங்கே கருப்பாக வெள்ளையாக அழுக்கு சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கடலைமா நல்ல முகத்தை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக வந்து காஃபி தூள் வந்து ஆன்டி ஏஜிங் பேக்டராக யூஸ் ஆகுது நமக்கு. இதுவுமே வந்து நமக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் லைட்னிங் கொடுக்கும். தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால பால் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் தயிர். அதுவும் வந்து ஸ்கின்னை டேன் ரிமூவல் ஆக்கி கொடுக்கும், பிரைட்னிங் ஆக்கி கொடுக்கும், லைட்னிங் ஆக்கி கொடுக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம போட்டிருக்க 3 பொருளுமே சூப்பராக டேன் ரிமூவலுக்கு நல்ல யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ரொம்ப பிரைட்னிங் ஆக்கி கொடுக்கும். நீங்கள் இதை வந்து ரெகுலராக போட வேண்டாம். வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் போடுங்க. நான் வாரத்தில் இதை 3 நாளாவது போட்டுருவேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு நான் வாஷ் பண்ணேன்னா எனக்கே நம்ப முடியாத ஆச்சரியமாக இருக்கும். என்னோட ஃபேஸ் பார்க்க எனக்கே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் இல்லையா, அதனால இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். வாரத்தில் 3 தடவை. நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகும்போது பியூட்டி பார்லர் போயிட்டு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகுது, போகிறது நல்லது. போக முடியலைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி பாருங்கள். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களை எல்லாருமே எந்த பார்லர் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பர் அண்ட் எஃபெக்டிவான ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேக் போட்டுட்டு போவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். கண்டிப்பாக மறக்காமல் என்ன பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இதை வந்து நான் என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நல்லா திக்கா ஒரு கோட்டிங்கே கொடுங்க. இந்த பேக்கை திக்கா போட்டுருங்க. நான் நல்லா திக்காக தான் போட போகிறேன். நமக்கு இதில் காஃபி தூள் இருக்கிறதால கண்டிப்பாக ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே பாருங்கள், ஆன்டி ஏஜிங் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போது எல்லாருக்குமே. ஸோ எல்லாருக்குமே என்ன 30 வயசுக்கு மேலே, 28 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிடுது. அவங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு பேக்கை வாரத்தில் ஒரு 3 தடவையாவது போட்டு பாருங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக போயிடும். சாகிங், அதாவது தொங்குறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபேஸ் நல்லா லிஃப்டிங் ஆகும். ஏன்னா டைட்டாக இழுத்து பிடிக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு காய விடும்போது கண்டிப்பாக ஆன்டி ஏஜிங், அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் அதுக்கெல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, இதை வந்து நல்ல ஒரு திக் பேக்காக போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்ல ஒரு திக் கோட்டாக என் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்களும் நல்லா திக்காக போடுங்க. போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஃபேஸ் பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இன்னும் நல்லா காஞ்சிடும். இந்த காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு மசாஜ் ஒரு 1 மினிட் ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபேஸ் பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ ஒரு க்ளோ இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். க்ளோ மட்டும் இல்லை, டச் பண்ணி பார்க்கும்போது அப்படியே பேபியோட ஸ்கின் எப்படி மிருதுவாக இருக்கும் குழந்தைங்களோட ஸ்கின் அதே மாதிரியே இருக்குது. என்னோடய ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல ஒரு க்ளோ இருக்கும் என்னோடய ஃபேஸில். கண்டிப்பாக டேன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.